Yes, Trisha. ஏன்னா பேன் இண்டியான்னு சொல்லிட்டு நம்ம ஊருக்கு வந்து பயங்கர ஹிட் ஆகுறது அந்த மாதிரி படங்கள் தான். புஷ்பா 2 இருக்கட்டும், இல்லை அந்த மாதிரி படங்கள், பாகுபலியாக இருக்கட்டும், அந்த மாதிரி தான் வந்து பயங்கர ஹிட் ஆகுது சார். பேன் இண்டியா அந்த வேர்டு வந்து பாகுபலிக்காக காயின் பண்ண ஒரு வேர்ட் சார். இப்போ அது தெலுங்கு படம் வந்து ஹிந்தியில் சொல்லக்கூடாது, அது பிகாஸ் அவ்வளோ பட்ஜெட் ஆச்சு. தமிழில் சொல்லணும்னா இது தெலுங்கு படம், டப்பிங்னா ஒரு மாதிரி யோசிப்பார். இதுக்கு பேன் இண்டியான்னு ஒரு வேர்டு வச்சு அப்படியே மார்க்கெட் பண்ணலான்னு போய் வச்ச ஒரு வேர்டு அது இப்போ வரைக்கும் அப்படியே இருக்குது. இப்போ ஹிந்தியில் புஷ்பா ஏன் அவ்வளோ பெரிய ஹிட்? நான் ஆக்சுவலி பிஆரில் வந்து ஒரு டிஸ்ட்ரிபியூட்டர் கிட்ட கேட்டேன். சார் இட்ஸ் மைக்ரெண்ட் ஒர்க்கர்ஸ், என்டையர் ஸ்டேட் இஸ் ஃபுல் ஆஃப் மைக்ரெண்ட் ஒர்க்கர்ஸ், எல்லாமே இப்படி தான் இருப்பார். ஏன்னா ஒரு மைக்ரெண்ட் ஒர்க்கர் பற்றி யாரும் கதவை எழுதலை, ஒரு மெயின் ஸ்ட்ரீம் ஹீரோ பார்க்கவே இல்லை. எதுக்குன்னா ஒரு பாகுபலி இருக்காரு, பல்லால் தேவ் இருக்காரு, ஆனால் அம்மா சொல்லும்போது சைலன்ஸ், அனுஷ்கா சொல்லும்போது சைலன்ஸ். They saw it as a film with women's drama. தானே சார், அவர்கிட்ட எனக்கு இந்த ஒரு கேரக்டர் என்னை வியக்க வச்சுக்கிட்டே இருக்கும் எப்போ பார்த்தாலும். அவர் டயர்டே ஆக மாட்டார். He is never tired in front of camera. I have never seen him tired in front of camera. There is no victory in the war. இல்லை, for example, பாகுபலியில் அவ்வளோ பெரிய போர் நடந்தது, எல்லாம் நடந்தது, இவர் இறந்துட்டு அதுக்கப்புறம் என்ன ஆச்சு? உலகத்தில் இதுவரைக்கும் யாருமே போர் ஜெயிச்சதே இல்லை. போர் தான் ஜெயிச்சிருக்கு. Arabian Garden Seafood Restaurant, where taste meets elegance. சம்மர் வந்தாச்சு. What's your plan for this holiday? எங்க கிட்ட விட்டுருங்க, நாங்க பாத்துக்கிறோம். GT Holidays. GT Holidays, South India's #1 travel brand. இன்டெலிஜென்ஸ் பார்க்குற எல்லாருக்கும் வணக்கம். நான் ரஜிராத் எமோன். ஸோ இன்றைக்கி நம்ம கூட வந்து நீலிரா மூவி டீம் தான் இருக்கிறாங்க. வணக்கம்ங்க. வணக்கம். எப்படி இருக்கீங்க எல்லாரும்? ரொம்ப நல்லா. ஓகே. ஸோ சார், இப்போ உங்ககிட்ட வந்து சார் நரேட் பண்ணும்போது அஸ் ஆர்டிஸ்ட்டாக நம்ம இதுக்குள்ளே போகும்போது வந்து எனக்கு இந்த கதைக்களத்தில் இது ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. ப்ளஸ் சார் சொன்னாலுமே நம்மளும் தனியாக வந்து சில ரிசர்ச் ஒர்க்லாம் பண்ணுவோம். ஓகே ஸ்ரீலங்கன் சைடு இதெல்லாம் இருந்துச்சு, ஈழத்தமிழர்கள் இதெல்லாம் இருந்துச்சு. அப்படி நீங்கள் பார்க்கும்போது உங்களுக்கு இந்த கதைக்களத்தில் என்ன ரொம்ப பிடிச்சிருந்துச்சு? ரிசர்ச் பண்ணலான்னு ட்ரை பண்ணேன், பட் எங்கேயாவது நான் மிஸ்இன்ஃபர்மேஷன் எனக்கு அடிச்சிடுமா அந்த சொல்லி ஒரு தாட் இருந்துச்சு. ஏன்னா நாங்கள் பார்க்குறது மட்டும் அந்த நியூஸில் இருக்கிற கூகுளில் எல்லாத்தையும் இன்சிடென்ட் தான் நம்ம பார்த்துருப்போம். பட் இவர் சொன்னது வந்து அவர் கண்ணால் பார்த்த ஒரு இன்சிடென்ட். அந்த பையன், நீங்கள் ட்ரைலரில் பார்த்த அந்த பையன் இருக்காரு, ஃபஸ்ட்டு பையன், அது இவர் தான். அவரோட கதை தான், அவர் கண்ணால் அவர் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணால் இருந்த ஒரு கதை தான். அவரோட கதை தான், அவர் பார்த்த கதை தான் சொல்லியிருக்காரு. பட் சில இன்சிடென்ட்ஸை வந்து கொஞ்சம் ஃபிக்ஷனாக கதைக்கு ஏற்ற மாதிரி கொஞ்சம் பண்ணியிருக்காரு. பட் எனக்கு இந்த கேரக்டர் சொல்லும்போது சரி, ஒரு மிலிட்ரி கேப்டனாக நான் பண்ணணுன்னா லுக் இருக்குது, க்ளீன் ஷேப் பண்ணி பியர்டெல்லாம் பண்ணேன். அதை தாண்டி ஒரு எமோஷன் இருக்குது. மற்ற கேரக்டர்ஸை புரிஞ்சிக்கணும், நான் அவங்க சூழ்நிலை புரிஞ்சுக்கணும், ஏன் சூழ்நிலை புரிஞ்சுக்கணும். அட் த சேம் டைம் இது ஒரு கமர்ஷியல் படமாக பர்ஃபார்மன்ஸ் இருக்கக்கூடாது, பட் கமர்ஷியலாக ட்ரீட் பண்ணும் படத்தோட ஸ்க்ரீன் ப்ளே நீங்கள் பார்த்தீங்கன்னா கமர்ஷியலாக இருக்கும். பட் எங்கள் நடிப்பு எல்லாருமே, ஆக்டர்ஸ் எல்லோரும் நடிப்பு யாருமே அந்த ஓவர் போர்டாக போய் லிமிட்டை க்ராஸ் பண்ணி ஒரு பர்ஃபார்மன்ஸ் இருக்காது. அண்ட் எனக்கு இன்ட்ரெஸ்டிங் என்ன தோணுச்சுன்னா, ஃபஸ்ட்டு 2 லைன்ஸ் எனக்கு ரொம்ப பிடிச்சிது. ட்ரைலரில் இருக்கும் அது, தெர் இஸ் நோ விக்ட்ரி இன் த வார். எந்த போர்லேயும் யாரும் ஜெயிக்க முடியாது, தெர் இஸ் நோ விக்ட்ரி இன் த வார். அதுக்கப்புறம் அந்த கடைசியில் ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு எமோஷன் இருக்கும். அது நான் சொல்லாமல் இல்லையோ தெரியாது, பட் சாரி சாரி என்ற வேர்டுக்கு அர்த்தம், மீனிங் என்ற ஒரு விஷயம் இருக்குது இல்லையா. நம்ம பல விஷயத்துக்கு சாரி சொல்லிவிட்டு அசால்ட்டாக போயிடுவோம், பட் சில விஷயத்துக்கு சாரி என்ற வேர்டு எவ்வளோ வெயிட்டேஜ் கொடுக்கும் என்றது ஒரு விஷயம் இந்த கதையில் லாஸ்ட்டில் சொல்லியிருக்காரு. அது ரொம்ப அருமையான விஷயம். நிறைய இருக்குது அப்படி ரேரான ஒரு கதை, ஒரு ரியலிஸ்டிக்கான ஒரு அப்ரோச்சான கதை. தட்டு ஒரு ஆர்டிஸ்ட்டும் நோன்னு இல்லை, நான் மட்டும். எனக்கு அது ரொம்ப பதட்டமாகிடுச்சு. நான் ஃபஸ்ட் டே போனப்போ ஒரு ஆர்டிஸ்ட் வந்து என்கிட்ட பேசலை, யாருமே வந்து க்ரீட் பண்ணல, யாருமே வந்து பேசவே இல்லை என்கிட்ட. என்ன நடக்குது ஏன்? ஆனால் ஓகே, ஆல்ரெடி நோன் ஆக்டரோ கொஞ்சம் பாப்புலர் ஆக்டர் இல்லை சீனியர் ஆக்டர் நினச்சாங்களே, என்ன தெரியாது. இட் டுக் 1 day டைம் ஃபார் இட் வாஸ் ஸோ எம்பாரசிங்.
டைரக்டர் மட்டும் தான் வந்து பேசினார், சினிமோட்டோகிராஃபர் கூட கிட்ட வரல. அவரும் ஸ்ரீலங்கன் பேஸ் தான். அவர் கேமரா இப்படி வச்சிருக்கார் ஹேண்டில், நான் நடிக்கிறது பார்த்து என்னை பார்த்து கோவப்படுறாரு. இல்ல சாரோட யூனிஃபார்ம் அந்த மாதிரி இருக்கும்போது அவர் பக்கத்துலயே போக தோணல. யாருமே கிட்ட வரல. அதுக்கப்புறம் ஃபர்ஸ்ட் டே இட் வாஸ் வெரி லைக் நான் சைக்கலாஜிக்கல் எனக்கு ரொம்ப ட்ரபிள் பண்ணிடுச்சு. ரூமுக்கு போயிட்டு என்ன நடக்குது சரி. நெக்ஸ்ட் டே வென் ஐ அண்டர்ஸ்டுட், பிகாஸ் இவங்க எல்லாருக்குமே அந்த கொடுத்த ஒரு இன்ஃபர்மேஷன், அந்த போர் நடுவில் நடக்கிற ஒரு இன்ஃபர்மேஷனில் அவங்க வந்து அவ்வளோ சீரியஸாக அதை உணர்வு எடுத்துகிட்டு அண்ட் தேவர் லிவிங் த கேரக்டர். இப்போ என்னை ஆக்டர் நவீன் சந்திராவாக பார்க்கல, என் படம் எல்லாம் பார்த்துருக்காங்க பிஃபோர், பட் அவங்க வந்து என்னை கேப்டனாக பார்த்துருக்காங்க. அது புரிஞ்சதுக்கு எனக்கு ஒரு நாள் ஆச்சு. தென் அங்கேருந்து இந்த கேரக்டரை வந்து டைரக்டர் விஷன் என்ன இருக்கோ ஐ டிட் மை பெஸ்ட் டு திஸ் ரோல். அண்ட் மெயினாக என்னன்னா, சரி இப்படி ஒரு படத்துக்கு வந்து ப்ரெசன்டேஷன் இஸ் ரொம்ப இம்பார்ட்டண்ட். இப்போ கார்த்திக் சுப்பராஜ் சார் போல ஒரு இயக்குனர், ஸ்பிரிட் மீடியா ராணா சார் போல ஒரு தாட், அந்த இப்படி ஒரு இண்டி ஸ்பேஸ் சினிமா உலகத்துக்கு சொல்லணும் என்ற ஒரு தாட். ஏஜிஎஸ் சினிமா அவங்க வந்து தியேட்ரிக்கல் ரிலீஸ் டிஸ்ட்ரிபியூஷன் பண்ணுறாங்க. ஸோ ரொம்ப ஃபார்ச்சுனேட். ஸ்டோன் பெஞ்ச் சார்பாக எங்கள் நீலியரா டீம் சார்பாக இவங்க 2 பேருக்கும் ரொம்ப நன்றி சொல்லணும். ஏன்னா இப்படி ஒரு கதை வெளியே வருது, ஆடியன்ஸ் பார்க்குறாங்கன்னு சொல்ல ஒரு சந்தோஷம் இருக்கு இல்லையா. ஆல்ரெடி அந்த சந்தோஷத்தை வந்து நான் ஒரு பிளாக் பஸ்டராக ஒரு ஹிட்டாக ஒரு சூப்பர் ஃபிலிமை நான் ஏற்றுக்கிறேன். கண்டிப்பாக எனக்கு அதில் இன்னொன்று நீங்கள் சொல்லும்போது நல்லா பிடிச்சி, நோ விக்ட்ரி இன் த வார் அப்படிங்கிறது, அது இப்போ உள்ள விஷயத்துக்கு கரெக்டாக பொருந்துன்னு நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்சு ரொம்ப அருமையாக சொல்லியிருந்தீங்க பிரதர். கரெக்ட் தான். ஆனால் நல்லா நரேட் பண்ணியிருந்தீங்க. க்ரூவே அப்படி தான் செட் பண்ணி வச்சுருக்கீங்க போல நீங்கள் எல்லாரையும். அவங்க எல்லாருமே அது கரெக்டாக தான் இருக்காங்க. அவங்க லிவ்டு இன் தட் கேரக்டர். ஸோ அதனால் அந்த கேரக்டருக்குள்ளே இருந்தால் பேசுகிறாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ தேர் இஸ் நோ ஃபைனல் விக்ட்ரி இன் த வார் அப்படின்றது அது உண்மைதான். தேர் இஸ் நோ ஃபைனல். கேப்டன்லேருந்து வர்றது இருக்குல்ல, ஸோ அது அந்த கேப்டனாக தான் அவர் பேசுகிறாருன்னு நினைக்கிறேன். ஸோ இல்லை, ஃபார் எக்ஸாம்பிள் பாகுபலியில் அவ்வளோ பெரிய போர் நடந்தது, எல்லாம் நடந்தது, இவர் இறந்துட்டு அதுக்கப்புறம் என்ன ஆச்சு? போர் நடந்ததுக்கப்புறம் என்ன ஆச்சு? அந்த போர் நடக்கிறப்போ அங்கே நார்மல் மக்கள் இருப்பாங்க இல்லையா, ஜெய் பாகுபலின்னு சொல்லிட்டே இருப்பாங்க. அவங்க வாழ்க்கையை பற்றி எதுவுமே காட்டலை. ஆமாம், அதில் நம்மளுக்கு அந்த 2 தலைவர்கள் தான் தெரியும். அந்த 2 பேர் தான் பெரிய ஹீரோஸாக தெரியும். ஒரு ஆன்டகனிஸ்ட் ஒரு ப்ரோட்டகனிஸ்ட் தெரியும். ஆனால் கீழே அடி வாங்கினவங்க இருக்கும். ஸோ அந்த கதை இது எல்லா போர்லேயும் வந்தீங்க. மகாபாரத போர்லேருந்து எடுத்திங்கனாலே, மகாபாரத போரில் கிருஷ்ணர் சொல்கிறதுமே அதுதான். நீங்கள் பாண்டவர்கள் வென்றாங்கன்னா பாண்டவர் வெல்லலை. நீங்கள் அந்த ஃபைனல் விக்ட்ரின்றது எது ஃபைனல் விக்ட்ரின்னு இருக்குல்ல, போருக்கு போய் ஒரு பெயின் தான் மிஞ்சுன்றது இருக்குல்ல. ஸோ அதுதான் வந்து மொத்தமே உலகத்தில் இதுவரைக்கும் யாருமே போர் ஜெயிச்சதே இல்லை. போர் தான் ஜெயிச்சிருக்கு. சார் ராணா சார், இப்போ உங்ககிட்ட கேட்கும்போது, ஏன்னா இதுக்கு ஒரு கோ ப்ரொடியூசராக உள்ளே வரும்போது எனக்கு இந்த ஒரு மீட்ரு எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ப்ளஸ் அதே மாதிரி இது ஸ்ரீலங்கன் சைடு இருக்கும்போதும் அட்லீஸ்ட் உங்களுக்கு ஒரு தாட் இருக்கும். ஏன்னா ஆக்டிங் சைடு ஒன்று இருந்தாலுமே ப்ரொடியூஸ் பண்ணும்போதுமே நம்மளுக்கு வந்து சில விஷயங்கள் நம்ம பார்த்து தான் பண்ணுவோம். ஓகே, இது பிஸ்னஸ் ரீதியாகவும் சில நேரங்கள் அணுகிற மாதிரி இருக்கும். உங்களுக்கு இதில் என்ன பிடிச்சிருந்துச்சி? உள்ள ஸ்பிரிட் மீடியா வரதுக்கு என்ன காரணமாக இருந்துச்சு? சார் ஃபர்ஸ்ட் ஸ்பிரிட் மீடியா வைக்கும்போது ஆக்சுவலி கம்பெனி ஸ்டார்ட் பண்ணும்போது ஓகே இண்டிபெண்ட்டாக இருந்த டீப் ரூட்டட் சினிமா, அது இந்தியாவில் எங்கேருந்து இருக்கலாம், ஸ்பிரிட் வாண்டட் டு பி பார்ட் இன் சம் வேஸ். இதுக்கு நான் எவ்ரிவேர் வந்து ஒரு கமர்ஷியல் ரிதம் இருக்கும். தமிழ்நாட்டில் ஒரு கமர்ஷியல் ரிதம் இருக்கும், தெலுங்குல ஓகே ஒரு கமர்ஷியல். ஆனால் அந்த கமர்ஷியல் சினிமாக்காக ஒரு ஸ்பேஸ் இருக்குது, நிறைய ப்ரொடியூசர்ஸ் இருக்காங்க, நிறைய டிஸ்ட்ரிபியூஷன் கம்பெனிஸ் இருக்காங்க, அது ப்ரெசென்ட் பண்ணுறதுக்கு நிறைய பிளாட்ஃபார்ம்ஸும் இருக்குது. பட் இந்த மாதிரி ஒரு இண்டிபெண்ட் கதை சொல்கிறதுக்கு கம்மி வாய்ப்பு இருக்குது எல்லா இடத்துல. அது எந்த லாங்குவேஜில் எடுத்தாலும் திஸ் வில் ஆல்வேஸ் பி த செகண்ட் ஸ்டெப் தென் த ஃபர்ஸ்ட் ரவுண்ட். பட் இந்த படத்துக்கு என்ன what does this film have more than anything is time will be very kind to these films than any other films. If you take the last 20 years, there will be only some cinema that you remember, and that cinema will not always be a blockbuster. It will be something that touched your heart. Today we talk about Balu Mahendran sir's films, we talk about Bala sir's early films, we talk about this cinema because that cinema did something to you. It might not have been the biggest hit of that day, but that cinema will travel because it's the truth. And on the truth cinema la kaatumbodhu, I think that's the only way we can get educated as an audience and as people that this is our land and this is our world. And முன்னாடி கூட இந்த மாதிரி படங்கள் வந்தால் கூட அந்த ரீஜனல் லாங்குவேஜில் தான் ஸ்டாப் ஆகிப்போச்சு.
ஓகே ஹியர் யூ கோ தே மேட் சம்திங் வெரி இன்ட்ரெஸ்டிங் இன் மலையாளம். அது மலையாளமில் தான் இருந்துச்சு. அந்த மலையாளம் கதை வந்து சப்டைட்டில்ஸில் இந்தியா ஃபுல்லாக பார்ப்பார், வேர்ல்டு ஃபுல்லாக பார்ப்பார், அந்த யோசனை கூட யாருக்கும் வரல. பட் டுடே தேர் இஸ் சம்திங் ஸோ லோக்கல், தேர் இஸ் அ ஹோல் ஆடியன்ஸ் இன் த வேர்ல்டு டு டேக் இட். ஸோ நம்ம ஸ்டார்ட் பண்ணும்போது இந்த ரவுண்டில் ஆல் வி இமேஜின் இஸ் லைட்னு ஒரு படம் பண்ணோம் சார். அது ஒரு மலையாளம் நர்சஸ், பாம்பேயில் ஒர்க் பண்ண மலையாளம் நர்சஸ் பற்றி ஒரு கதை. 2 nurses ஸ்பீக் இன் மலையாளம், 1 ஸ்பீக்ஸ் இன் மராட்டி. நடக்கிற கதை பாம்பேயில், எல்லா ஹிந்தியில் தான் இருக்கும். இது வந்து ஒரு ரெகுலர் கமர்ஷியலான ஸ்டுடியோவுக்கு போனால் இந்த எந்த லாங்குவேஜ் இது எல்லா டப்பிங்கில் பண்ணலாமா, இது இப்படி யோசிப்பார். பட் அந்த படம் ட்ராவல் ஆகி போய் கான்ஸில் வின்னாச்சு வந்துச்சு. ஸோ ஒரு இன்டர்நேஷ்னல் ஆடியன்ஸ்க்கு தே டென்ட் கேர் இஃப் திஸ் வாஸ் ஸ்பீக்கிங் இன் மலையாளம் ஆர் தே வர் ஸ்பீக்கிங் இன் தமிழ். இட் வாஸ் அ ஸ்டோரி தட் வாஸ் டீப் அண்ட் டச்சிங். ஸோ ஐ திங்க் சினிமா லைக் திஸ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் ஃபார் அவர் ஜென்ரேஷன். இப்போ வந்து அவர் பார்த்துருக்காரு, ஹீ லிவ்ட் இன் த வார். நம்ம சும்மா கிரிக்கெட் ஹைலைட்ஸ் மாதிரி வி ஜஸ்ட் saw it in the paper, okay, நம்ம கேஸ் வரல, நமக்கு இது வரல. This is our understanding of it. But understanding that human version of war, I think in today's time it's very important. And சில டைம் சொல்லுவார்ல, films will decide when it has to release. And I think it took all of us to come together and this time to come together. So the entire world understands what is happening. இல்லைனா otherwise we will be some blind supporters to wars without knowing any கேஷுவாலிட்டி, எனி அண்டர்ஸ்டாண்டிங்கில் வந்து இல்லை அவர் தப்புடா இவர் ரைட்டுடா இப்படி ஒன்று வில் ஜஸ்ட் ஸ்டார்ட் டாக்கிங் விச் இஸ் ஆன் வெரி பேஸ்லெஸ் ஐடியாஸ். பட் ஐ திங்க் திஸ் சினிமா வில் பி சம்திங் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். நேற்று சொன்னேன், he made a very personal story for him, but it's very important for all of us to be part of this. கண்டிப்பாக சார். சார் நான் இந்த இது நீங்கள் சொல்லும் போதே நான் கேட்குறேன். ஏன்னா நீங்கள் சொன்னீங்க ரூட்டடான படங்களுக்கு வந்து நான் பண்ணுறதுக்கு நான் ரொம்ப ரெடியாக இருக்கும், ஏன்னா ஸ்பிரிட் அதுக்காகத்தான் இருக்குது அப்படின்னு சொல்லும்போது இந்த ஒரு கேள்வி இருக்குது சார் எனக்கு. என்னன்னா தெலுங்கு சைடு இருந்து இப்போ ஸ்டோன் பெஞ்ச் வச்சுருக்காங்கன்னா அந்த மாதிரி நிறைய படங்கள் பண்ணியிருக்காங்க. இப்போ தெலுங்கு சைடு இருந்து வர எல்லார்ட்டையுமே என்ன கேட்பாங்கன்னா படங்கள், நான் பொதுவாக கேட்குறேன், இப்போ இங்கே படங்கள் வந்தாலுமே அது பயங்கர கமர்ஷியலாக இருக்கும். ஒரு 4 பாட்டு, ஒரு 8 ஃபைட்டு, அந்த ஃபைட்டுமே பறந்து அடிக்கிற மாதிரி தான் இருக்கும். எல்லாமே அடித்தா ஒன்று ஹீரோ பறப்பார், இல்லை வில்லன் ஒரு 4 இடத்துக்கு பறப்பார் அப்படிங்கிற மாதிரி. பட் அந்த மாதிரி ஒரு இண்டஸ்ட்ரியில் இருக்கும்போது சாருக்கு இந்த தாட், இந்த மாதிரி படங்கள் பண்ணலாங்கிற அந்த ஐடியாலஜி வருதுல்ல, அது எப்படி வருதுங்கிறது ஆச்சரியமா இருக்கு. ஆக்சுவலி இப்போ அந்த மாதிரி கதைங்க தான் நீங்கள் பார்த்துருப்பீங்க அவுட் சைட் ஆஃப். ஆமாம், ஏன்னா பேன் இண்டியான்னு சொல்லிட்டு நம்ம ஊருக்கு வந்து பயங்கர ஹிட் ஆகுறது அந்த மாதிரி படங்கள் தான். இப்போ ரீசெண்டாக புஷ்பா 2 இருக்கட்டும், இல்லை அந்த மாதிரி படங்கள், பாகுபலியாக இருக்கட்டும், அந்த மாதிரி தான் வந்து பயங்கர ஹிட் ஆகுது. சார் பேன் இண்டியா அந்த வேர்டு வந்து பாகுபலிக்காக காயின் பண்ண ஒரு வேர்ட் சார். அது இப்போ அது தெலுங்கு படம் வந்து ஹிந்தியில் சொல்லக்கூடாது, அது பிகாஸ் அவ்வளோ பட்ஜெட் ஆச்சு. தமிழில் சொல்லணும்னா இது தெலுங்கு படம் டப்பிங்னா ஒரு மாதிரி யோசிப்பார். இதுக்கு பேன் இண்டியான்னு ஒரு வேர்டு வச்சு அப்படி மார்க்கெட் பண்ணலான்னு போய் வச்ச ஒரு வேர்டு. அது இப்போ வரைக்கும் அப்படியே இருக்குது. But I think Pan India really means culture, sir. See, like Roja was a Pan Indian film. It was a Tamil film, but everybody in the country saw it. Bombay was a film they saw it. Gentleman, Shiva, all of these crossed over. It commercial padamala irukkalam, but see, why did Bahubali and Pushpa cross? Why didn't the others cross? Anga nariya padam அப்படியே வந்துச்சுல. There'll be some soul in that film that connects, which is beyond everything else. இப்போ ஹிந்தியில் புஷ்பா ஏன் அவ்வளோ பெரிய ஹிட் ஆச்சு? நான் ஆக்சுவலி பிஆரில் வந்து ஒரு டிஸ்ட்ரிபியூட்டர்கிட்ட கேட்டது, சரி ஏன் நிறைய தெலுங்கு படம் வந்துச்சு, நிறைய தமிழ் படம் வந்துச்சு, இந்த ஸ்டைலில் படம் இருக்குது, பட் ஏன் வரலன்னா சார் இட்ஸ் மைக்ரெண்ட் ஒர்க்கர்ஸ். என்டையர் ஸ்டேட் இஸ் ஃபுல் ஆஃப் மைக்ரெண்ட் ஒர்க்கர்ஸ். எல்லாமே இப்படி தான் இருப்பார். ஃபார் தெம் அவரு கதை அவர் பார்த்தார் ஃபஸ்ட் டைம் ஸ்க்ரீனில். ஏன்னா ஒரு மைக்ரெண்ட் ஒர்க்கர் பற்றி யாரும் கதவே எழுதலை, ஒரு மெயின் ஸ்ட்ரீம் ஹீரோ பார்க்கவே இல்லை. நோ தட் பிகேம் சம்திங். ஜப்பான் போகும்போது பாகுபலி பற்றி ஒரு கேட்டேன் சார், அது ஐ காட் ஷாக்ட் ஆக்சுவலி. அது வந்து ஒரு பெரிய லேடிஸ் ஃபில்ம், லேடிஸ் ஹிட். அது விமென் லவ் தட் ஃபில்ம் ஜப்பான். இல்லை பாகுபலி எதுக்குன்னா ஒரு பாகுபலி இருக்காரு, பல்லால் தேவ் இருக்காரு, ஆனால் அம்மா சொல்லும்போது சைலன்ஸ், அனுஷ்கா சொல்லும்போது சைலன்ஸ். இட் வாஸ் தே saw it as a film with women's drama. So they see it very different. நமக்கு என்ன ஒரு ஹீரோ இவர் வில்லன் அப்படி தான் பார்த்தோம், அவன் அப்படியே பார்க்கவே இல்லை. So everyone takes that cinema in a very different way. So and I think the more deeper and grounded you are, the further it will go. So that's my belief, sir. உண்மைக்குமே எனக்கு நிறைய இந்த இன்டர்வியூவில் நிறைய கற்றுக்கிறோம். இன்னொரு தாட் ப்ராசஸில் நான் பார்க்கல சார். ஏன்னா சைனாவில் போய் நீங்கள் விசாரிச்சிருக்கீங்கன்னா அங்கே போய் இன்டர்வியூ எடுக்க முடியாது நம்மளால். நான் ஒருத்தர் பேர் சொல்கிறேன், உங்களுக்கு ஃபோட்டோ காட்டுறேன் நான், ஓகேங்களா? ஸோ உங்கள் கூட ஒர்க் பண்ணவங்க தான். ஸோ அவங்கக்கிட்ட உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயம் அப்படிங்கன்னா அது என்னன்னு மட்டும் நீங்கள் சொல்லுங்கள். ஃபஸ்ட்டு உங்ககிட்ட நான் சொல்கிறேன், வெற்றிமாறன் சார். அவரோட அந்த ஸ்ட்ராங் சினிமாவில் அவருடைய சினிமா அந்த கதை இருக்குல்ல, அவர் ரொம்ப ஸ்ட்ராங்காக போல்டாக ஒரு விஷயத்தை அணுகிறது இருக்குல்ல.
ஸோ அது ரொம்ப முக்கியமான விஷயமா நான் பார்க்குறேன். ஸோ அவர் 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 பேசுகிறதா இருக்கட்டும், அவருடைய எழுத்தாக இருக்கட்டும், அவர் ஸ்கிரிப்டாக இருக்கட்டும், ரொம்ப ஸ்ட்ராங்காக சினிமாவை அணுகிறாரு, ரொம்ப போல்டாக அணுகிறாரு என்று நான் நினைக்கிறேன். ஸோ அந்த போல்ட்னஸ் ரொம்ப முக்கியம். அதனால தான். அண்ட் இன்னொரு விஷயம் வந்து, அப்படி ஒரு பொலிட்டிக்கலாக போல்டாக இருக்க விஷயத்தை அவருக்கு எப்படி கமர்ஷியலாக மாற்றணும்னு தெரியும். அசுரன் ஒரு படம் வந்து அது வந்து இன்னொரு டேரக்டர் எடுத்திருந்தாருன்னா அந்த படம் ஒரு ஆர்ட் ஃபிலிம் இடத்துல இருந்திருக்கும். அது வெற்றிமாறன் சார் எடுக்கும்போது அது பயங்கர கமர்ஷியல் படமாக மாறுது. நான் வந்து அவர்கிட்ட அதுலேருந்து அவர்கிட்ட லேர்ன் பண்ண விஷயம் தான். நான் என் படத்தில் வந்து அதை அதை பயன்படுத்தியிருக்கேன். இது வந்து நீலிகாவில் ஏன்னா இது வந்து ஆர்ட் ஃபிலிமாகவும் போயிருக்க முடியும். ஆனால் இது இன்றைக்கி ஒரு மெயின் ஸ்ட்ரீம் ஃபிலிமாக மக்கள் ரசிக்கப்படுறமா வருதுன்னா அதுக்கு முன்னோடாரமாக நான் வெற்றிமாறன் சார்லாம் சொல்லலாம். ஒரு அசுரன் மாதிரி ஒரு படத்தை வந்து ஒரு கமர்ஷியல் பிளாக் பஸ்டராக மாற்றுறாருல்ல, அது வந்து ரொம்ப சூப்பரான விஷயம்னு நினைக்கிறேன். ஏன்னா நம்ம ஒரு நாவல் இது வரைக்கும் நாவலில் படம் எடுத்தால் வந்து ஒரு ஆர்டிஸ்டிக்காக இருக்கும்னு நினைப்போம்ல. ஒரு நாவலை பிளாக் பஸ்டர் ஒரு கமர்ஷியல் ஹிட்டாக மாற்றுறதுன்ற டெக்னிக் அவர்கிட்ட இருக்குது. அது அவர்கிட்ட ஒரு விஷயம் கற்றுக்கிட்டு. ஓகே, ஸோ உங்களுக்கு பிடிச்ச ஒரு ஆக்ட்ரஸ் ஒன்று சொல்லுங்கள். அவங்கக்கிட்ட எனக்கு இந்த ஒரு குவாலிட்டி எனக்கு ரொம்ப பிடிக்கும், ஆக்ட்ரஸாக நான் இதை எடுத்துக்கிறேன் அவங்ககிட்ட இருந்து அப்படின்னு. ஆக்ட்ரஸ் நிறைய ஆக்டர்ஸ் இருக்கேன். ஒரு ஆள் ஃபேவரட் தமிழ் இண்டஸ்ட்ரியில் ரூபா நிறைய இருக்காங்க. நான் ஒரு பேர் எடுக்க யோசிக்கிறீங்களா? உங்க பேர் நீங்க சொல்லுங்க, உங்களுக்கு பிடிச்ச ஆக்ட்ரஸ் ஒருத்தங்க. ஊர்வஷி மேம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அவங்க என்ன கேரக்டர் கொடுத்தாலும் வந்துட்டு ரொம்ப ஈஸியாக பண்ணிடுவாங்க. ஸோ அதனால எனக்கு அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். அவங்களோட பார்த்தீங்களா டக்குன்னு சொல்லிட்டாங்க. ஊர்வசி மேம். சூப்பர் 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 லைக் கிளாப் ஃபார் தட். நீங்க சொல்லுங்க. I think like all the old actors like Radhika ma'am இப்போ தாய் கல்வி சூப்பர் ஹிட் ஆயிடுச்சு அவ. ஸோ ஷீஸ் ஏசிங் லைக் தியேட்டர்ஸ் ஃபுல்லாக பிளாக் பஸ்டர் ஆகிட்டு இருக்கு. ஸோ ஐ திங்க் அப்படி ராதிகா மேம் ரொம்ப பிடிக்கும். அவங்களோட அந்த ஆக்டிங் ஸ்கில் ரொம்ப ரொம்ப அம்மா கேரக்டர் பண்ணுவாங்கன்னா நான் ரொம்ப ரிலேட் ஆயிரும். ஐயோ இப்படி ஒரு அம்மா ஜாலியான அம்மா இருக்கும். அண்ட் வாட் எவர் ஷீ டஸ் லைக் ஷீ லிவ்ஸ் இன் த கேரக்டர் அண்ட் ஸோ ஐ லுக் அப் டு ஹர். அப்படி அடுத்து தனு சார் சொல்லுங்க. அவர்கிட்ட எனக்கு இந்த ஒரு கேரக்டர் என்னை வியக்க வச்சுக்கிட்டே இருக்கும் எப்போ பார்த்தாலும் அப்படின்னு. என்னது? அவர் டயர்டே ஆக மாட்டார். He is never tired in front of camera. I have never seen him tired in front of camera. He is always on the shooting, camera, anything about cinema. He is very active and very. நான் பட்டாஸ் அவர் கூட நடிக்கும்போது அதான் பார்த்தேன். நைட் 3 o'clock 4 o'clock அப்படி ஒரு 4:30 ஒரு ஷாட் இருந்துச்சு. ஒரே ஒரு ஷாட்டு கூப்பிட்டா உடனே வந்து அந்த ஷாட் பண்ணிட்டு போய் திருப்பி தூங்கிட்டு காலைல மார்னிங் 8 o'clock வந்து ஃபர்ஸ்ட் ஷாட் பண்ணி ஹீ இஸ் கண்டினியூங் த ஷூட். சான்ஸே இல்லை. எப்போ கூப்பிட்டாலும் அவருமே இந்த டீமில் உள்ள ஒரு ஆள் தான் எனக்கு தெரிஞ்சு. சினிமான்னு இருக்கக்கூடிய ஒரு ஆள் தான் அவர் எப்போ பார்த்தாலும். ஓகே, ஸோ அடுத்து கடைசியா ராணா சார். யார் சார்? தெரியல. அனுஷ்கா இல்லை, த்ரிஷா. என்ன சொல்லுங்க சார்? அவங்க சைல்ட்ஹுட் ஃப்ரெண்ட் சார். பிடிச்ச ஒரு கேரக்டர் சம்திங். இந்த கேரக்டர் ஏன்னா சைல்ட்ஹுட்லேருந்து அவங்க ஃப்ரெண்ட் அப்படிங்கும்போது எனக்கு த்ரிஷா கிட்ட இந்த கேரக்டர் ரொம்ப பிடிக்கும். அத்தடு பார்த்தீங்களா சார்? தெலுங்கு படம் அத்தடுன்னு ஒரு தெலுங்கு படம் சூப்பர் சார். மோஸ்ட் என்டர்டெய்னிங் ஃபிலிம் சார். திரிவிக்ரம் சாரோட படம் அது. அண்ட் அது வந்து தியேட்டரில் இட் வாஸ் அ வெரி சக்ஸஸ்ஃபுல் ஃபிலிம். பட் டெலிவிஷனில் வந்து இன்னும் சக்ஸஸ்ஃபுல் ஃபிலிம் சார். ஏன்னா தட் வாஸ் எல்லா சீன் வந்து என்டர்டெய்னிங்காக தான் இருக்கும் சார். எந்த கேரக்டர் வந்தாலும் எந்த சீன் வந்தாலும் அண்ட் எஸ்பெஷலி த்ரிஷாஸ் ரோல் ஐ திங்க் வெரி வெரி என்டர்டெய்னிங். அண்ட் எனக்கு தெரிஞ்சு அதுக்கப்புறம் அந்த அளவுக்கு ஹியூமர் பண்ணலன்னு நினைக்கிறேன், அந்த காமெடி அந்த டைமிங் வச்சு. ஸோ அதனால் அந்த இதுலேருந்து அந்த எவ்வளோ போல்டான ஆள் சார் அவங்க. போல்ட்னஸ் ஐ திங்க் ஷீ ஸ்பீக்ஸ் ஹர் மைண்ட். ஐ திங்க் இட்ஸ் வெரி சாலிட் டு be in an industry like this for so long. I think longevity is something that she's very good about. Yes. ஓகே சார். ஸோ உண்மைக்கு ஏன்னா நீலிரா வந்து நாங்கள் பார்த்துருந்தோம். இப்போ நீங்கள் நிறைய விஷயங்கள் ஷேர் பண்ணியிருந்தீங்க சார். உண்மைக்கும் எனக்கு வந்து இது ஒரு மாதிரி நாலேஜ் தான் கெயின் ஆகிடுச்சு. நீங்கள் பாகுபலி வந்து அந்த ப்ராசஸ்லலாம் நாங்கள் யாருமே பார்க்கல. ஆனால் நீங்கள் போய் எல்லாம் பார்த்துட்டு வரும்போது டேரக்டர் சார் சொன்ன மாதிரி தான் அவர் நிறைய இன்டர்வியூ இன்னொருக்கு நிறைய கற்றுக்கிட்டே இருப்பாப்லன்னு எனக்கு தெரிஞ்சு இந்த இன்டர்வியூவில் நான் நிறைய கற்றுக்க முடிஞ்சு. சார் சினிமானா அவ்வளோதான் சார். எவ்ரி டே we are just learning because see when you meet a new person you will keep learning. Yes. இப்போ இவர் மீட் பண்ண முன்னாடியே வந்து I saw the film. I could see understand his vision, his growing up, his life. கார்த்திக் சும்மா ஒரு 10 minutes பேசினார் உன் பற்றி. அந்த அதுக்கப்புறம் படம் தான் பார்த்தேன்.
but you'll understand a person through their cinema in some ways. And I think all of us are learning from each other every single day. நாங்களும் லேர்ன் பண்ணிக்கிட்டே தான் சார் இருக்கோம். நீலிரா அப்படிங்கிற ஒரு கல்யாண இன்விடேஷன் வச்சிருக்கீங்க. கண்டிப்பாக ஏப்ரல் 3 நாங்கள் வந்துடுறோம். ரொம்ப அருமையாக இருந்துச்சு. ஏன்னா ஒரு போருக்கு நடுவில் ஒரு காதல், அந்த காதலில் ஒரு கல்யாணம். மேபி கல்யாணம்னாலே அந்த காதல் இருக்கத்தானே செய்யும். அந்த கல்யாணம் நாங்கள் கிஃப்ட் வாங்குவோம். நாங்கள் மொய் வச்சுட்டு வரோம். மொய் 150 ரூபா 150 ரூபா மொய் வச்சுட்டு வரோம். நாங்கள் சாப்பாடு போட அதனால ஏப்ரல் 3 நீலிரா வெட்டிங்க்கு 150 ரூபா மொய் வச்சுட்டு தேட்டர் போய் எல்லாரும் பார்க்குறோம். ஓகேங்களா? ஸோ எங்களுக்காக நேரம் ஒதுக்கி ரொம்ப அழகாக இன்டர்வியூ கொடுத்தீங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் த இன்டர்வியூ. நன்றி. Arabian Garden Seafood Restaurant, where taste meets elegance. சம்மர் வந்தாச்சு. வாட்ஸ் யூ பிளான் ஃபார் திஸ் ஹாலிடே? எங்க கிட்ட விட்டுருங்க, நாங்க பாத்துக்கிறோம். VGT Holidays. GT Holidays, South India's #1 travel brand.